வணக்கம். மதுரையிலேருந்து அமுதராஜன். நம்ம அவை பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, பழனிக்கு பாத யாத்திரையாக போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அசதி, ரொம்ப பசி. அதனால் ஒரு காடு, அடர்ந்த காடு. அந்த காட்டில் உட்காந்துடுறாங்க. அந்த ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காங்க. அந்த மரம் பார்த்திங்கன்னா கருநாவல் மரம். நல்லா பழுத்து நிறைய தொங்குது. பசி, ஆனால் முதுமையினால் ஏறி பறிக்க முடியாது. என்ன செய்கிறதுன்னு பார்க்குறாங்க. இது முருகனுக்கு தெரிஞ்சிருது. முருகன் உடனே அங்கே ஆடு மாடு சிறுவனை உட்காந்துடுறாரு. இவங்க நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஒரு சிறுவன் உட்காந்துருக்கான். இவன் ஆடு மாடு மேய்க்கிற பையன் மாதிரில இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு, ஐயோ நம்ம இவ்வளோ கற்றவர்கள், இவ்வளோ பெரியவங்க, நம்ம போய் இவங்கிட்டே பழம் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துடுறாங்க. அங்கே அதே மாதிரி ஆடு மாடு எருமையெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. அப்புறம் பசி தாங்க முடியாமல் திருப்பி மேலே பார்த்துட்டு, சரி பசி வந்துருச்சு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, தம்பி கொஞ்சம் பழங்கள் பறித்து போடு அப்படின்றாங்க. மேலே உட்காந்துருக்கிறது முருகனுக்கு உடனே கோவம் வருது. என்ன இப்படி படிக்காதவான்னு சொல்லிட்டாங்க, இப்படி உருவத்தை வச்சு எடை போடுறாங்க, இவங்களுக்கு பாடம் புகட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னடா நான் தமிழ் இவ்வளோ புலமை வாய்ந்தவள், எனக்கே தெரியாது, பழங்கள் பல தெரியும், அதென்ன சுட்ட பழம் சுடாத பழம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பசியாக இருக்குது சுட்ட பழமே கேட்போன்னு சொல்லிட்டு சுட்ட பழம் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன் கொடுக்குனா பழங்களாக விழுந்துருது. அதில் பழுத்த பழம் அதை எடுத்துறாங்க. பழுத்த பழம் எப்பயுமே என்னென்னா தரையில் பட்டதும் மண் ஊட்டும்ல, மண் ஊட்டுது. உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க, எடுத்து ஊதுறாங்க. ஊதுனோடனே மேலேருந்து சிறுவன் கேட்குறாரு, என்ன பாட்டியே பழம் ரொம்ப சுற்றுச்சானோடனே, ஆஹா இது சாதாரண பையன் இல்லை, இந்த பையன் ஏதோ ஒரு விசேஷமான பையன் சிறுவன் சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்ததும் முருகனை அப்படியே காட்சி தராரு மயிலில் வள்ளி தெய்வானியோட. அப்போ அவர் சொல்கிறாரு, உருவத்தை வச்சு நீங்கள் இப்படி எடை போட்டது எனக்கு ரொம்ப வருத்தம் வந்துச்சு, உங்களுக்கு பாடம் புகிட்டவே இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அவர் தண்டாயுத பாணியாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா உங்கள் தமிழ் புலமை எல்லாருக்கும் தெரியணும், எனக்கு பல சந்தேகங்களுக்கு எனக்கு தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், பழங்கள் முதிர்ந்த சோலை அல்லது பழங்கள் உதிர்ந்த சோலை, அது காரணமாக தானே இதுக்கு பழ முதிர் சோலை அப்படின்னு பேர் வந்துச்சு. அம்மா தன் தவறை உணர்ந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த கோயில் என்னென்னா, கீழே வைணவம் மேலே சைவம், அதாவது வைணவத்துக்கும் சைவத்துக்கும் அடிக்கடி சண்டை வந்ததுனால ரெண்டையும் ஒன்று சேர்க்குற மாதிரி கீழே நம்ம ஆற்றுல அழகர் இருவங்கள அந்த அழகர் குடி இருக்காரு, மேலே முருகன் குடி இருக்காங்க. அதனால் நேரம் கிடைக்கும் போது போய் அழகர் மலையில் பழமுதிர் சோலையில் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. மேலும் மேலே நூம்புரக்கங்கையில் போய் குளிச்சுட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.